திம்பு கோட்பாடுகளுடன் புதிய அரசியலமைப்பு யாழில் தமிழ் தரப்புகள் தீர்மானம். இலங்கையை பாராட்டும் இந்திய பாகிஸ்தானிய பிரஜைகள் நள்ளிரவில் குதூகலமான கொழும்பு. சட்டத்தரணிகள் சங்கத்தின் அறிவிப்பு ஸ்தம்பிக்கவுள்ள நீதிமன்ற நடவடிக்கைகள். ஜெப்ரி எப்ஸ்டீன் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியான தகவலால் சர்ச்சை. முழு இராணுவத்தையும் கொழும்பில் குவித்தாலும் பலனில்லை, சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்து. கரவலை தொழிலுக்கு தடை விதிக்கும் அரசாங்கம், கேள்வி எழுப்பும் கடற்தொழிலாளர்கள். அவசர பயணமாக இலங்கை வருகிறார் பிரித்தானிய துணை பிரதமர், ஸ்ரீதரனையும் சந்திக்க அழைப்பு. நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி, நாமல் ராஜபக்ச. பயங்கரவாத தடை சட்டம் வாக்குறுதிகளை மீறிவிட்டாரா ஜனாதிபதி, மனு கணேசன் விசனம். போர் முடிந்ததும் மன அமைதி இல்லை, காணாமல் போனோரின் குடும்பங்கள் இன்னமும் பதில் தேடுகின்றன பிரதமர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு அரசியல் ஒப்பந்தமே, அருத்தந்தை மா சக்திவேல். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் வகையில் திம்பு கோட்பாடுகளை முழுமையாக உள்ளடக்கிய சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசியலமைப்பு யோசனைகளை தயாரிப்பது என்று யாழ்ப்பாணத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்று எடுக்கும் வகையில் திம்பு கோட்பாடுகளை முழுமையாக உள்ளடக்கிய சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசியலமைப்பு யோசனைகளை தயாரிப்பதென யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் தமிழ் இளைஞர் பேரவையின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள 2015-19 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஐக்கியராட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறையை அடியோடு நிராகரிப்பதாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தரப்பினரும் உறுதியாக தெரிவித்தார்கள். தமிழ் தேசம், இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கும் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது. கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் தரப்புகள் மற்றும் அமைப்புகள் கொண்ட ஒரு பொது சபை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஒரு விசேட அரசியல் குழு அமைக்கப்படும். இந்த குழு திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்களின் சுயாட்சியை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அரசியலமைப்பு யோசனைகளை தயாரிக்கும் பணியை முன்னெடுக்கும். முக்கியமாக தமிழ் மக்கள் பேரவையால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு ஆலோசனைகள் பெறப்படும். மேலதிகமாக இனிய தரப்புகளில் உள்ள சிறந்த யோசனைகள் உள்வாங்கப்பட்டு ஒரு பொதுவான வரைவு தயாரிக்கப்படும். இந்த வரைவு மீண்டும் பொது சபையின் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்படும். பின் மக்கள் மட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்று முடிந்துள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் மற்றொரு குழுநிலை போட்டி நேற்று பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் அணியை இந்திய கிரிக்கெட் அணி இலகுவாக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த போட்டியை பார்வையிட வந்த இந்திய பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இலங்கையை சிறப்பாக பாராட்டியுள்ளனர். கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நேற்றைய தினம் இந்த போட்டி மிகவும் வெற்றிகரமாக இடம்பெற்று முடிந்தது. இந்த போட்டியை மிக சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடாத்திய இலங்கை அரசுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்கள் தங்களது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தனர். மைதான நிர்வாகம் வழங்கிய சிறப்பான வசதிகள் மற்றும் சீரான போக்குவரத்து ஏற்பாடுகள் ரசிகர்களின் அனுபவத்தை மேம்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைதானத்தின் தூய்மை மற்றும் பராமரிப்பு குறித்தும் தங்களது பாராட்டுக்களை ரசிகர்கள் தெரிவித்தனர். பெரிய கூட்டத்தை நிர்வகித்த போதிலும் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் சுத்தமாக இருந்தது என இந்திய ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர். அதேபோல் மைதானத்துக்குள் நுழைவதற்கான வழிமுறைகள் எவ்வித சிரமமின்றி அமைக்கப்பட்டிருந்ததாக பாகிஸ்தான் ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர். இலங்கை அரசாங்கத்தின் இந்த ஏற்பாடுகள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக இருந்ததாக இரு நாடுகளைச் சேர்ந்த பலரும் தெரிவித்தனர். சட்டத்திறனிகள் இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவுரேகொடவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சட்டத்திறனியும் அவரது மனைவியும் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய அவசர கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்தார். சட்டத்துறையில் பணியாற்றும் நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர அச்சம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார்.
அகுரேகுடா பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சட்டத்துறையினரிடையே அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்ட நடவடிக்கைக்கு உயிரிழந்த சட்டத்தரணிக்கு அஞ்சலி செலுத்துவதோடு சட்டத்துறையினரின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றல்லது 2 துப்பாக்கிச் சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளும் என்று தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. கடந்த காலத்தில் பல்வேறு கும்பல்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டிவிட பழகின. இந்த வகையான மக்கள் தங்களுக்கென ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போது பல்வேறு விடயங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் எடுத்து வருவதாக நான் நினைக்கிறேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் இருக்கலாம். கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்க அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது. எனவே இவர்களால் இப்போது சமாளிக்க முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். பாதாள உலகம் இன்னும் ஓரளவுக்கு செயலில் உள்ளது. இது ஒரு அரசியல் குற்றம் அல்ல. இது பாதாள உலகம் சுறுசுறுப்பாக இருக்கும் இடம். பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். முழு இராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கரைவலை தொழிலால் கடல் வளத்திற்கு பாதிப்பு கிடையாது என வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் உபத்தலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்த கரவலை நிப்பாட்டுற சம்பந்தமாக கரவலை டிராக்டர் மீன்ஸ் போட்டு இழுக்கிறது தடை செய்யப்பட்டது சம்பந்தமாக தென்னிலங்கை மீனவர்கள் அடுத்த இந்தியாவில் வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவு அந்த சைடு மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியாகிரக போராட்டம் செய்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருக்கிறார். சந்தித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கரவலை சம்மாட்டிமாரோட உரையாடும் போது கடல் வளத்தை பாதிக்கிறது, கடல் வளத்தை பாதிக்காமல் தொழில் செய்யணும், பாதிக்கிறது சம்பந்தமான முறையை தொழில் சொன்னால் அது கஷ்டமாக அப்படின்னு சொல்லி அவைக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கொடுக்காமல் அப்படி இப்படி கரைச்சி ஒரு சின்ன ஒரு முடிவு ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த முடிவுகள் வந்து வெளியில் வர இல்லை. அது சம்பந்தமாக அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையின்படி கரவலை பாரம்பரிய தொழில். கரவலை டிராக்டர்லேயோ வீன்ஸில் போட்டு இழுக்கிறேன்னு சொன்னால் இப்போ மனித வேலை கொண்டு அது செய்யலாம். அதுதான் எங்களுக்கும் தெரியும். அந்த வெயில்ல அந்த மணலில் மனித வேலை கொண்டு செய்யலாம். அடுத்தது கரவலை அடி நிலத்தை வருகிற இல்லை. கரவலை அடி நிலத்தை வரைகி கொண்டு அதில் தொழிற்சி அது வார இல்லை. அந்த நிலமட்டத்தோட தான் கரவலை வரும். ஆனால் கரவலை தூரங்கள் கூட இழுக்கிறதால நீங்கள் தூரங்களை குறுக்கி இப்போ 50 கம்பாமெண்டா 25 கம்பாத்துக்கு மேலே வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கொடுத்து காலப்போக்கில் நீங்கள் இப்போ இது செய்தோடனே காலப்போக்கில் அதை நிப்பாட்டணும்னு சொல்லி அப்படி ஒரு தீர்வை கொடுக்கலாம். அது இனிமேல் என்ன முடிவோ என்னடா ஜனாதிபதி வேலையில் போராடவில்லை. அது ஜனாதிபதி மன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் வேறு இருந்தவர். அவை எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இன்றைக்கு உண்மையாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடுத்த இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் மாதிரி இருந்தவர்கள் டிராக்டரை விட இன்றைக்கு இழுவமடி தொழில் நிலத்தை 1.5 அடி 1.5 அடி சேர்த்த கிளறித்தான் இன்றைக்கு அதுக்கு இருக்கிற ரால் நண்டு அட்டை சங்குகள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கிற அதில் வர மெஜ் எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். தூள் மீன்கள் குஞ்சு மீன்கள் அடுத்த காளான்கள் பவளக்கொடி எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். இப்போ இன்றைக்கு எங்களுக்கு கடலை மோசமான முறையில் அழிக்கிறது டோலர் இழுவமடி தான். இன்றைக்கு முற்று முழுதாக எங்கள் இந்த கடல் வளத்தை அழிச்சு கொண்டு இருக்குது. இல்லாட்டி ஒரு காலத்தில் நாங்கள் தொழில் செய்யல. இன்றைக்கு 83ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதல் ஒவ்வொரு காலாளுக்கும் ஒரு பெரிய மரம்கள் மாதிரி பெரிய இணர்கள் மாதிரி அந்த காலாளில் வெங்கிறத வேலை தட்டுப்பட்டாலே அதில் எஞ்சான மீன்கள் வரும். ஆனால் அப்படியாக வந்த காலாள்கள் இன்றைக்கு கடலில் எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் டோலர்காரர் இப்படி 1.5 அடி 2 அடி தூரத்துக்கு உள்ள கிண்டி சேர்த்த கிண்டி வலிச்சு அள்ளிக்கொண்டே கொட்டினா இன்றைக்கு இந்த கடல் வளம் எப்படி பெருகும். இன்றைக்கு கடலில் காளான்கள் புல்லு பூண்டுகள் இருந்தால் தான் இன்றைக்கு கடல் வளம் பெருகி நாங்கள் கடலில் மீன் உற்பத்தி ஆகி மீன் பெருக்க பெறும். இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் வடமாகாணத்தில் இருந்து நாங்கள் அரைக்கரவாசி 50 விதமான மீன்களை ஏற்றுமதி செய்தது. மீன் பிடிக்கலாம் இருந்து நாங்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கு நாங்கள் மீன் பிடிக்கலாம் இன்றைக்கு அந்நிய நாட்டை நீங்கள் மீன் இறக்குமதி செய்கிறீர்கள். அப்போ முதல் தடை செய்ய வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மற்ற மாநிலம் அறிவிக்கப்பட்டது. ஒரு மற்ற மாநிலம் அறிவிக்கப்பட்ட தடை என்று சொன்ன தொழிலை அதை நிப்பாட்டாமல் நீங்கள் டிராக்டரை நிப்பாற்றுங்கள்.
உண்மையின்படி எங்களுக்கு 100க்கு 100 டிராக்டரால் பாதிப்புன்னு சொல்லலாம். அது நாங்கள் அவைக தூரத்தை குறைச்சி அவைய தொழில் செய்ய அனுமதிக்கலாமே தவிர உண்மையின்படி எங்களோட கடல் வளத்தை முற்றுமுதாக நாசமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ட்ரோலர். இதை நேரா நிறுவனம் ஆய்வு செய்தான். டிராக்டரை உண்மையின்படி வளர்ச்சி அளிக்குது, இந்த டிராக்டர் தொழில் மீன்ஸ் தொழிலாளர் வளர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லி நேரா நிறுவனம் ஆய்வு செய்து அது தடை செய்யணும்னு கிடக்கு. ஆனால் இன்றைக்கு ஏறப்ப இந்த ட்ரோலரை இன்றைக்கு நேரா நிறுவனம் இன்றைக்கு அதுக்கு சொல்லல. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியலும் மாற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த சொல்ல கேட்டுக்கொண்டு தான் இந்த நேரா நிறுவனம் செய்யுது. உண்மையின்படி முற்றுமுழுதாக கடலை அழித்து நாசம் இந்த பவளப்பாறையிலிருந்து பவளக்குடியிலிருந்து காளான்களை எல்லாத்தையும் அழிக்கிறது உள்ளூர் இழுவப்படகு. உள்ளூர் இழுவப்படகு இந்திய இழுவப்படகு உள்ளூர் இழுவப்படகு. அப்போ எங்களுக்கு உள்ளூர் இழுவப்படகு நாங்கள் நிப்பாடு. இன்றைக்கு நான் தொழிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பல்வெட்டுத்துறை இழுவமணி தொழில் டோலர் ஒரு 3/4 கிலோமீட்டரும் இல்லை, 3/4 கிலோமீட்டர் கரையால் மடியை தள்ளி இழுத்துட்டு போகிறான். அப்போ இப்படி தொழில் செய்தால் மற்றவன் தொழில் செய்யலாது, கடல் வளம் முட்டா கிடக்கிற எல்லாத்தையும் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இது ஏன் தடை செய்யலை? இது என்ன காரணத்துக்கு தடை செய்யலை? அப்போ இதுகளால் எங்களுக்கு முழுதாக 100க்கு 100 சந்தேகம் எழுவது. உண்மையின்படி இவட்ட கையூட்டுகள் வேண்டிக் கொண்டு நீங்கள் விட்டுற பேர் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்றைக்கு மன்னாரில் அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை என்று சொல்லி அங்கே நீதியமைத்துறை உதவி பணிப்பாளர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அங்கே டோலரை பற்றி அறிவிக்கலை. ஆனால் சுருக்கு வரி அறிவித்து கேட்டாயினை பற்றி அறிவிக்கிறார். அந்த தொழில் தடை இந்த தொழில் தடைன்னு சொல்கிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் இன்னும் எங்களது நீதியமைத்துறை உதவி பணிப்பாளர் இன்னும் பேசுறக்கே இல்லை. நாங்கள் அதை சொல்கிறோம். இன்றைக்கு உண்மையின்படி தடை செய்ய வேண்டிய தொழில் எல்லாத்தையும் தடை செய்தால் தான் நாங்கள் ஒரு 20 வருஷத்தில் நாங்கள் உண்மையின்படி உழைக்கலாம், எங்களோட சந்தடி வாழும். இப்போ இன்றைக்கு நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னால் எங்களோட சந்தடி என்னென்று வாழ போகுது? இப்போவே எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்படி இவ்வளோ பேர் இன்றைக்கு அந்த கூலி வயரிங் வேலைக்கு கட்டு வேலைக்கு வேறு வேலைக்கு இன்றைக்கு எல்லாருமே போக வளர்க்கிட்டாங்க. ஏன்னா கடலில் ஒன்றும் இல்லை. அப்படியே கடலை நாசம் செய்து கொண்டிருக்கிற தொழிலை நீங்கள் நிப்பாட்டாமல் டிராக்டரை நிப்பாட்டிங்க. டிராக்டர் வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டது. அப்போ வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை இது தடை, டிராக்டர் மீன்ஸ் தடை என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு தடை செய்ய வேண்டிய தொழிலை விட்டுட்டு தடை செய்ய முடியும் அது டிராக்டரை தடை செய்யுது. தயவு செய்து உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதி அனுர் குமார சிறகையும் கடற்தொழில் அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக முதல் நீங்கள் தடை செய்யப்பட்ட இழுவமணி சோழர் உட்பட நீங்கள் 16 தொழிலையும் தடை செய்வீர்களா இருந்தால் நாங்கள் பழைய காலம் மாதிரி உங்களுக்கு மீன் பிடிச்சி எல்லாத்தையும் செய்யலாம். தயவு செய்து முதல் அதை செய்யுங்க. இன்றைக்கு கடலில் லைட்டு விடுறாங்க, கார் பற்றி லொரி பற்றி லொரிகளுக்கு கொடுக்குற பற்றிகளை கொண்டு போட்டுக்கு ஏற்றி பல வழியை வயர் விட்டு கொண்டே வயரில் லைட்டை பூட்டி பெரிய கடலில் பார்த்தால் திருவிழாவை விட பெரிய மோசமாக இருக்குது கடலில். அப்படியாக இன்றைக்கு கடலில் எங்கே போய் பார்த்தாலும் லைட்டு. அப்போ இப்படியே போனால் எங்கள்ட கடல் வளம் எப்படி போக போகுது? அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் எங்கட நீதிமன்றத்தில் தான் பதில் சொல்லணும். அதே போல் இனிமேல் தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு எந்த ஒரு மாவட்டக்காரருக்கு என்ன தொழில் என்றாலும் சரி ஒருத்தருக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம். உண்மையின்படி இன்றைக்கு அட்டை தொழில் என்றாலும் சரி என்ன தொழில் என்றாலும் சரி வெளி மாவட்டத்திலிருந்து வர தயவு செய்து அனுமதியை வழங்காமல் இந்த தடை செய்யப்பட்ட ட்ரோலர் சுருக்கு வேலை உட்பட தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனை நீங்கள் தடை செய்து விடுவேலாக இருந்தால் உண்மையின்படி நாங்கள் நிம்மதியாகவும் எங்களது வருங்கால சந்தடி வாழ்றதுக்குரிய வழியாக இருக்கும். எங்களோட கடல் வளம் பெருகும். கடல் வளம் பெருகினால் மீன் வளம் பெருகும். நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்து உழைப்போம். ஆனால் உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதியோடு இந்த கவனத்தில் எடுத்து கடற்தொழில் அமைச்சரும் கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாமி அவசர பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு நாளைய தினம் வருகை தர உள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை கொழும்பு வரும் டேவிட் லாமி இலங்கை தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். அவர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தங்கியிருக்கும் போது பிரித்தானிய துணை பிரதமர் தமிழ் அரசியல் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். பிரித்தானிய துணை பிரதமரை சந்திப்பதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐநா பணியகத்தில் நடைபெறும் நிகழ்வில் குழந்தைகள் பராமரிப்பு உலகளாவிய பரப்புரைக்கான சாசனம் குறித்த உடன்பாட்டில் டேவிட் லாமி கையெழுத்திடுவார். பிரித்தானிய துணை பிரதமர் லாமி செவ்வாய்க்கிழமை மாலை இலங்கையிலிருந்து புறப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபையின் அதிகாரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளித்து மாகாண சபையை சிறுமைப்படுத்த வேண்டாம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு மாகாண ஆளுநருக்கு எடுத்துரைத்துள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டணி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அறிக்கையின் முழு விவரம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாண வன்னி மாவட்டங்களைச் சேர்ந்த ஜேவிபி என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாகாண சபை பொறுப்புகளை கையளித்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. கல்வி, விவசாயம், சுகாதாரம், உள்ளூராட்சி சபை போன்ற பல்வேறுபட்ட பிரிவுகளுக்கு ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமித்துள்ளதாக அறிய முடிகிறது. மாகாண சபை அதிகாரங்களை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை கையாளலாம் என்பதுடன் மாகாண சபை இல்லாத காலத்தில் இந்த அதிகாரங்களை ஆளுநர் முன்னெடுத்து செல்வார் என்பதைத்தான் மாகாண சபை சட்ட
சட்டம் கூறுகிறது. மாகாண சபை சட்டத்தின் எந்த இடத்திலும் ஆளுநர் தனது அதிகாரங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையளிக்கலாம் என்றோ அல்லது மாகாண சபை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தலாம் என்றோ கூறப்படவில்லை. சட்டம் அவ்வாறு இருக்க ஆளுநரானவர் ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை மேற்குறிப்பிட்ட நியமனங்களுக்கு நியமிப்பது என்பது சட்டவிரோதமானதும் தவறானதுமான நடவடிக்கையாகும். வடக்கு மாகாணத்தில் வேறு தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஓரம் கட்டி ஆளும் கட்சி உறுப்பினர்களை இதற்குள் கொண்டு வந்து நுழைப்பதென்பது ஜேவிபி தனது கட்சி பணிகளை முன்னெடுத்து செல்ல மாகாண நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்ற பொருள் கொள்ள வேண்டியுள்ளது. மேற்கண்ட இந்த விடயமானது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம்தான் நடைபெறுவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. நீண்டகால நிர்வாக அனுபவங்களை கொண்ட ஆளுநர் ஜேபிபியின் இந்த தவறான நடவடிக்கைகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர அதனை ஏற்றுக்கொண்டு செயற்படுவது என்பது பின்னொரு காலத்தில் ஏற்படவிருக்கும் விசாரணைகளில் ஆளுநரும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு துணை சென்றார் என்பதையும் அதனால் ஏற்பட போகும் பாதிப்புகள் அவரையே சாரக்கூடும். மாகாண சபை தேர்தல்களை நடாத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் நிர்வாகத்தை கையளிக்க வேண்டும் என்பதை அரசுக்கு எடுத்து சொல்வதை விடுத்து அரசு செய்யும் பிழையான காரியங்களுக்கு முட்டு கொடுப்பதா அல்லது அதுபோன்று செயற்படுத்துவதா அறிவுபூர்வமான விடயம் அல்ல. தமிழ் தேசிய உரிமை அரசியலில் ஈடுபாடு கொண்டவராக கடந்த காலங்களில் தன்னை காட்டிக்கொண்ட ஆளுநர் அண்மை காலத்தில் வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களுக்கு விரோதமாக முன்னெடுக்கப்படும் விடயங்கள் எதனையும் கண்டுகொள்ளாமல் தவறான முடிவுகளின் பால் செல்ல வேண்டாம் என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் மார்த்தட்டி கொண்டாலும் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கரையிலே பட்டப்பகலில் படுகொலைகள் அரங்கேறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற தினசரி துப்பாக்கிச்சூடுகளை தடுத்துவிட்டோம் என அமைச்சர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வசிக்கும் பெலபத்த பகுதியில் தனது மனைவியுடன் சென்ற சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்தரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் இந்த நாட்டில் சாதாரண குடிமகனின் பாதுகாப்பு நிலை குறித்து என்ன பேசுவது? அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. வைத்தியர்கள் தனது உரிமைகளுக்காக போராடினால் மக்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் அச்சுறுத்துவது மக்களை தூண்டிவிட்டு வைத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒரு சூழ்ச்சியாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை மீறி அதற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை கொண்டுவர முயற்சிப்பது ஒரு பாரிய ஒழுக்க நெறிமீறல் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவானது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதது என்ற பொதுவான கருத்துடன் நான் உடன்படுகிறேன். இதன் உள்ளடக்கம் குறித்து பேசுவதை விட ஜனாதிபதி மற்றும் அவரது சகாக்களின் அரசியல் ஒழுக்க நெறிகள் மீறியுள்ளதை நான் கூற விரும்புகிறேன். முன்னாள் ஆட்சியாளர்களான மைத்ரி, ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்சக்கள் மற்றும் சந்திரிகா ஆகியோரிடமிருந்து தாம் மாறுபட்டவர் என்றும் மக்களின் உண்மையான நண்பன் என்றும் காட்டிய அனுரகுமார் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்று அதே அடக்குமுறை சட்டங்களை மாற்றுருவில் கொண்டு வருவது மக்களுக்கும் அவருக்கும் வாக்களித்த சிங்கள, ஈழத்தமிழ், மலையக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு செய்யும் துரோகமாகும். 1978 ஆண்டு ஜியா ஜெயவர்தனவினால் தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பல அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் பல தடுத்து வைக்கப்பட்டனர், சித்திரவதை செய்யப்பட்டனர், காணாமல் போனார்கள் மற்றும் சிறைகளில் கொல்லப்பட்டனர். இவை அனைத்தையும் ஜேவிபி நன்கு அறியும். அவற்றையெல்லாம் கண்டு கண்ணீர் வடித்தவர்கள்தான் அவர்கள். இன்னும் கூட ஏறக்குறைய 12 பேர் நீண்டகால தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளாக சிறையில் இருக்கிறார்கள். நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கையில் 180க்கு மேற்பட்டோர் இருந்தனர். அவர்களை குறைப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை நாங்களே ஏற்படுத்தினோம். நீண்டகால கைதிகளாக இருந்த 12 பேரை அனுரகுமார விடுவிப்பதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் இந்த சட்டம் தமிழர்களை மாத்திரம் இலக்கு வைத்த போது மௌனமாக இருந்த தென்னிலங்கை சமூகம் அறகலிய போராட்டத்தின் போது சிங்கள இளைஞர்களும் ஊடகவியலாளர்களும் கைது செய்யப்பட்ட போது விழித்து கொண்டது. அப்போது இந்த போராட்ட களத்தில் நின்று பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய உரக்க குரல் கொடுத்தவர்களில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு கூறிவிட்டு தற்போது அதற்கு பதிலாக மாற்றுச் சட்டத்தை கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அறகலைவில் அனுர் உட்பட அனைவரும் இணைந்து அன்று எழுப்பிய கோஷம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய என்பதுதானே தவிர மாற்று என்பதல்ல. தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போது ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வாக்குறுதியிலிருந்து அரசாங்கம் பின்வாங்கியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட போர் முடிந்து நீண்ட வருடங்களாகியும் மக்களின் உள்ளங்களில் இன்றும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனது என்று கண்டுபிடிக்க முடியாத பெண்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார்.
மன்னார் அடம்பம் பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மன்னார் மாவட்ட மகளிர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய இதனை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மாற்றியமைக்க அவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றத்தை முன்னெடுத்து செல்ல பெண்களும் முன்வர வேண்டும். எங்கள் அரசாங்கம் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களின்படி மக்கள் தொகையில் சுமார் 52% பெண்கள், அதாவது நம் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் கூட்டம். ஆனால் பல்வேறு துறைகள் என்று வரும்போது, வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்று வரும்போது நடைமுறையில் இந்த சக்தி நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. நம் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று போர், வன்முறை. நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்பாமல் இருந்தோம். உண்மையில் யுத்தம் காரணமாக நாம் பிளவுபட்ட நாடாக மாறினோம். இதனால் பெண்கள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். நாட்டின் பெரும்பான்மையான பெண்கள் தாய், தந்தை, மகன், மகள், சகோதர, சகோதரிகள் இல்லாமல் தவிப்பதை நாம் அறிவோம். அப்படி பாதிக்கப்படும் பெண்கள் இந்த பகுதியில் அதிகம் இருப்பதை நாம் அறிவோம். போர் முடிந்து நீண்ட நாட்களாகிவிட்டாலும் உள்ளங்களில் இன்னும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனது என்று கண்டுபிடிக்க முடியாத பெண்கள் இன்னமும் இருக்கிறார்கள். தனியாக குடும்பத்தை நடாத்துவதற்கு உழைக்கும் பெண்கள் ஏராளம். இனவாதத்துக்கு எதிராக நமது அரசாங்கம் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாகவும் சம உரிமையுடனும் வாழ விரும்புவதை நாம் அறிவோம். ஆனால் இனவாத முகாம்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஊழலை ஒழித்து அவர்களுக்கான ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் சட்டத்தை சமமாக பயன்படுத்தவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அதிகாரம். இது சாமானியர்களுக்கு அல்ல, அவர்களுக்கு மட்டுமே என தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் உள்ளடக்கம் வெளிப்படுத்தப்படாத நிலையில் செய்து கொள்ளப்பட்டது என அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இது கட்சி அரசியல் மற்றும் முதலாளித்துவ லாப நோக்கம் கொண்ட ஒப்பந்தமாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர், அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் இவ்வொப்பந்தத்தில் நன்றியையும் மகிழ்ச்சியையும் ஜனாதிபதியின் மலையக விஜயத்தின் போது வெளிக்காட்டியது. அரசாங்கத்தின் நன்றி கடன் இதனை விட அமோகமாக இருக்கும். இது தொடர்பில் மலையக முற்போக்கு சக்திகள் மிகுந்த அவதானத்துடன், தீர்க்க தரிசனத்துடன் செயற்படுதல் வேண்டும். ஜனாதிபதி பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த தற்செயல் நிகழ்வல்ல, அது நன்கு திட்டமிட்ட நிகழ்வு என்பதை அன்றைய காட்சிகள் உறுதிப்படுத்தின. ஜனாதிபதியை தோட்ட அதிகாரிகள் காத்திருந்து வரவேற்றதும் தொழிலாளர்களின் ஆடை அலங்காரம் என்பனவற்றோடு ஜனாதிபதிக்கு போட்டப்பட்ட பொன்னாடையும் இதனை வெளிப்படுத்தியது. தொழிலாளர்கள் தமக்கான சம்பளம் அதிகரித்த விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி 200 ஆண்டு காலம் வாழ வேண்டுமென வாழ்த்தி மகிழ்ந்ததோடு மண்ணில் கால் பதித்தமைக்கு நன்றி கூறினர். இறுதியில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என கூறியதோடு மகிழ்ச்சியின் உச்சத்தின் உணர்வில் நீங்களே கடவுள் என்றும் கூறினர். தொழிலாளர்களுக்கு அதிகரித்து கொடுக்கப்பட்ட 400 ரூபாய் என்பது அரசாங்கமும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் தங்கள் குடும்ப சொத்திலிருந்து கொடுக்கவில்லை. தொழிலாளர்களின் இரத்தம் வியர்வை சிந்திய லாபத்தில் கிள்ளி எடுத்து கொடுக்கும் தொழிலாளர்களின் பணம். அதே பணத்தில் தோட்ட முகாமையாளர்களும் அதிகாரிகளும் பெறும் சம்பளத்தோடு அனுபவிக்கும் சுகபோக வாழ்வோடும் ஒப்பிடுகையில் சிறு தொகையை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இன்னும் 3 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எந்த சக்தியாலும் வாய்திறக்க முடியாத அளவில் உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.